அதெல்லாம் சொல்லுங்களேன். நம்ம ஓகே. ப்ரிப்பரேஷன் டைம். எவ்வளோ வீடியோ எடுத்தோம் அப்படின்னா, நீ யூடியூப்ல நிறைய டிப்ஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, கோச்சிங் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு என்ன ரீசன்? நான் பண்ணதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். எனக்கு ஏன் அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? நிறைய விஷயங்கள் இப்போ கேர்ள்ஸ்னாலே வந்து ஆரி ஒர்க்கு, இல்லை வந்து ப்ரௌனி பண்ணுறது, இல்லை மெஹந்தி பண்ணுறது, மேக்கப் போடுறது, இது மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அஸ்ட்ராலஜி எடுத்தீங்க? அஸ்ட்ராலஜி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு 1 ஹவரில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ப்ரோ இந்த வியூஸ் போலேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்கு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. அப்போ நான் கூட சொன்னேன், இப்போ தாங்க புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வியூஸ் வரலேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சோகமான இமோஜி வேறு போட்டிருந்தீங்களா? நான் ஒன்று இமேஜின் பண்ணிட்டேன். அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலா இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கிளைண்ட் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கோகிலா அவங்கள வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க வந்து NGS அஸ்ட்ராலஜி தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. என்னுடைய பெய்டு கோச்சிங் ஜாயின் பண்ணி 2 வீடியோவில் அவங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கி போயிட்டுருக்காங்க. 5000 வாட்ச் ஹவர்ஸே வந்துருச்சு. அவங்கக்கிட்ட இன்றைக்கி நம்ம பேசி இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா பொது யூடியூபர்ஸ் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இதில் வந்து இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் கோகிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் வியூவர்ஸுக்கு உங்களை பற்றின அறிமுகத்தை கொடுங்க. ஓகே. ஹாய், என் பேர் வந்து கோகிலா தேவி. நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஆஸ்ட்ராலஜி லேர்னிங் அண்ட் ரிசர்ச்சில் இருக்கிறேன். இப்போ கன்சல்டேஷனும் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு BE கிராஜுவேட். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது சைல்ட் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப்டர் கெட்டிங் மேரிட், குழந்தைக்கு அப்புறம் சைல்ட் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தனால என்னால் அது திருப்பி வந்து போக முடியல ஒர்க்குக்கு. ஸோ நான் வந்து இப்போ இந்தியாவிலே இல்லாதனால எனக்கு ப்ராப்பரான அந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. நான் அப்ராட் இருக்கனால நானே வந்து ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட பையனை பார்த்துக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால, ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் ஐ கேன் டூ ஃப்ரம் ஹோம். ஸோ அப்போ தான் வந்து என்னோட பையன் பிறந்த அந்த டியூரேஷன் அப்போ இருந்து ஒரு 5 இயர்ஸாக ஆஸ்ட்ராலஜி அதை பற்றி நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ 5 இயர்ஸில் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் கன்சல்டேஷனும் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கன்சல்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு எல்லாருமே. ஸோ இதை ஏன் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியா வந்து அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் வந்து எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஓகே இது நான் பண்ணலாமே, சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ஃபேஸ் வந்து ஷோ பண்ணுறதுல நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ ஃபேஸ்லெஸ் சேனல் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து பண்ணுற மாதிரி. அப்புறமா வந்து ரேண்டமாக தான் வந்து ராஜ வித்யாலயா நான் பிக் பண்ணேன். ரேண்டமாக நான் பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு அவங்களுடைய பேச்சுலேருந்து அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்துச்சு. ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஓகே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். 6 மந்த்ஸ் இருக்கும் இல்லையா, 6 மந்த்ஸ், ஆமாம் 6 மந்த்ஸ் பேக் நான் அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஓகேவா, நான் அப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய கோச்சிங் மேல ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி மிட் ஆஃப் மே ஐ திங்க் ஸோ. ஆமாம், அப்புறம் வந்து இந்த இவங்க கூட கோச்சிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து போச்சு. ஏன் அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? நிறைய விஷயங்கள் இப்போ கேர்ள்ஸ்னாலே வந்து ஆரி ஒர்க்கு, இல்லை வந்து ப்ரௌனி பண்ணுறது, இல்லை மெஹந்தி பண்ணுறது, மேக்கப் போடுறது, இது மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அஸ்ட்ராலஜி எடுத்தீங்க? அஸ்ட்ராலஜி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ரொம்ப வாஸ் நாட் மச் இன் டு இட், பட் எனக்கு வந்து கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ராசி பலன் அந்த இதுலலாம் வந்து நான் கொஞ்சம் பார்ப்பேன். ராசி பலன் ஜஸ்ட் எனக்கு அந்த பர்த் சார்ட் ப்ரெடிக்ஷன் அந்த அளவுக்கு தெரியாது. ராசி பலன்லாம் ரீட் பண்ணுவேன் சின்ன வயசுலேயே.
ஸோ ஏதாவது அஸ்ட்ராலஜர்கிட்ட வீட்டில் பார்க்க போனா கூட நான் கூட போவேன் அப்போவே. ரொம்ப யங் ஏஜ்லயே போயிட்டு அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்பேன். ரொம்ப கீனாக அதை அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேபி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லேட்டரா நான் அப்படியே கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் சம் உங்கள் பாயிண்ட் ஃபேமிலியில் யாரும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இல்லை உங்கள் ஃபேமிலியில் இல்ல யாரும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இல்ல இல்ல இருக்காங்க? நீங்கள் இல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம்? அதான் ஃபர்ஸ்ட். ஆமா, நான் ஓகே பிஇ ஓகே. கிராஜுவேட்டும் கூட. ஆமா, ஆனா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப உண்டு, படிக்கும் போதுல இருந்தே. அதனால நான் அப்படியே இதுல இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆஹ், என்ன சொல்றது, நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு கெட் பேக் டு த கார்பரேட் செக்டர் அகைன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சூஸ் மை கேரியர் ஓவர் மை சன். ஸோ அதான் ரீசன். ஸோ அவனுக்கு இந்த ஏஜ்ல என்னோட பையனுக்கு அஸ் அ மதரா நான் வந்து செய்ய வேண்டியது செய்யணும் கரெக்டா. அதனால எனக்கு இந்த டே கேர்ல போடுறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இதுலயே இந்த ஸ்கில் இருக்குல்ல நமக்கு, இதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம், இதையே நம்ம ப்ரொஃபஷனா பண்ணக்கூடாது. பார்ட் டைம் ஒர்க் வந்து போக முடியாது. ஸோ பார்ட் டைம் ஒர்க் இந்த கண்ட்ரில, நான் இப்போ இந்தியாவில் இல்லை கத்தார்ல இருக்கிறனால பார்ட் டைம் ஒர்க் இங்கே பண்ண முடியாது, ஃபுல் டைம் ஜாப் தான் போக முடியும். அதனால இது வந்து நான் பண்ணலாமே, யூடியூபே நான் ஃபுல் டைமா பண்ணலாம் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டைம்ல, அப்படிங்கிறதுனால தான் வந்து ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிங்கல்ல, அதில் எப்போ நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டிங்களா? அதில் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிங்க? ஷார்ட்ஸ் போட்டிங்களா? அது எவ்வளோ நாள் ரன் பண்ணீங்க? அதை பற்றி இல்ல, சொல்லுங்கள். ஷார்ட்ஸ் போடல. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண சேனலும் இதே சேம் நேம்ல தான் பண்ணேன். ஆனா அது வந்து இட் வாஸ் அ ஃபேஸ்லெஸ் சேனல். அதனால அதுக்கு வியூஸ் அவ்வளவா போகாது இல்லையா. தம்ப்நெயில் வச்சு ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குற மாதிரி வியூஸ் போகல. கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா, இப்போ வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிடுறோமா, வீடியோ மேக் பண்றதுனால நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கு நம்ம கிடைச்சிடுது. ஆனா இப்போ நம்ம வாய்ஸ்லெஸ் சேனலா போனோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், உள்ள நிறைய இமேஜஸ் வைக்கணும். இமேஜஸ் சர்ச் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த எடிட்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப டைம் எடுத்துச்சு. இப்போ நான் ஃபேஸ் வச்சு வீடியோ போடுறேன்ல, இது வந்து எனக்கு ஃபூட்டேஜ் எல்லாம் கிடைச்சிட்டனால இது என்னோட ஓன் கண்டென்ட், காப்பிரைட் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே வர போறது இல்ல. ஸோ இது எனக்கு ஈஸியா இருக்கு, எடிட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் சம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதை பண்ண முடியல. ஏன்னா பையன் இருக்கனால அது ரொம்ப எனக்கு அது ஹெக்டிக்கா இருந்தனால அப்படியே நான் அதை வித்ட்ரா பண்ணிட்டேன். அந்த சேனல் பண்ணவே இல்லை, வீடியோஸ் எதுவுமே போடல. ஸோ ஆஃப்டர் சம் டைம் நான் உங்களை ஒரு 6 months அப்புறம் திருப்பி ரீச் பண்ணேன். நீ யூடியூப்பில் நிறைய டிப்ஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க? கோச்சிங் ஏன் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ட்ரஸ்ட் வர்தி. நீங்க வந்து பார்த்தோன்னா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. மற்ற சேனல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சம்திங் எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல. ஓகே, இது வந்து எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அகைன் உங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நான் பார்த்தேன். கிளைண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும் போதே ஓகே, இவ்வளோ சேனல்ஸை மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தவங்களால நம்ம சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம முதல் வீடியோ போடும்போது எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம எவ்வளோ நாள் ஆக்கணும், ஒரு வீடியோ எத்தனை வீடியோ எடுத்தோம் அதெல்லாம் சொல்லுங்களேன். நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் எவ்வளோ வீடியோ எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 15 வீடியோஸ் எடுத்துட்டு ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகேவா, நான் வந்து கண்டென்ட் நீங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பீங்க, தம்ப்நெயில்ஸ் அதெல்லாம் கொடுப்பீங்க, டைட்டில் தம்ப்நெயில்லாம் கொடுப்பீங்க, டிசைனிங் ஒர்க், எடிட்டிங் பார்ட் அதெல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நான் அதுக்கப்புறம் நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் 15 கம்ப்ளீட் பண்ணல, 12 தான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு. நீங்கள் ஓகே 12 இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்லி 2 வீடியோஸ் வந்து ஸ்கெடியூல் பண்ணோம். 2 வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி ரெடியாக இருந்துச்சு, தம்ப்நெயில் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ 2 வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்க. இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு 1 ஹவரில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ வந்து வியூஸ் போலேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்கு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. அப்போ நான் கூட சொன்னேன், இப்போ தாங்க புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வியூஸ் வரலேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சோகமான இமோஜி வேறு போட்டிருந்தீங்களா, நான் ஒன்று இமேஜின் பண்ணிட்டேன். அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலா பார்த்தேன். சரியா, நான் வந்து யூடியூப் சேனல்ல எவ்வளோ வியூஸ் போகும் அப்ராக்சிமேட்டா அப்படின்ற
மாதிரி ஒரு இது எனக்கு வந்து அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இல்லை. சரியா, நான் வந்து உங்களுக்கு கேஷுவலா கேட்டேன், என்ன ப்ரோ வியூஸே போகல அப்படின்னு. நீங்க எப்படிங்க 1 ஹவர்ல வியூஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சீரியஸ் நோட்ல கொண்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லிடுங்க, வியூவர்ஸ்க்கு வந்து எடுத்தோடனே வியூஸ் போகாது, அது அந்த இதை தெளிவுபடுத்திடுங்க. அதே மாதிரி 2 வீடியோவில் வந்து சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவாங்கல்ல, இப்போ 2 வீடியோலே ஆயிடுச்சா, அப்போ நம்ம ஒரே வீடியோவில் பண்ணிடலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் அப்படி கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் எடுத்துச்சு எனக்கு அது பண்ணுறதுக்கு. 1 டே ஆச்சு, அப்படியே நின்றுச்சு. வியூஸே எனக்கு ஏறவே இல்லை ஃபஸ்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்கள்கிட்ட எதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வியூஸே ஏறல. ஆனால் நான் 1 டே எடுத்துச்சு. அந்த நைட்லேருந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண அந்த சேம் டே நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு அப்படியே வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டேக்கு எப்படியும் இன்னைக்கு ஒரு 500 வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது போயிட்டு இருக்கு தாண்டி ஒரு மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து 50 தான் வரும்னு நினைச்சேன். ஆமா, ஆக்சுவலா அதுக்கப்புறம் பார்த்தா அது வாட் போயிட்டே இருக்கு. வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அதை வந்து நான் நோட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு அது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் ஏறுது, வியூஸ் கவுண்ட்டும் ஏறுது. ஸோ அந்த மாதிரி போச்சு. ஸோ எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு அது எனக்கு. ஓகே, இப்போ இதன் மூலியமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ்லாம் வர்றாங்களா? ஆமா, கிளைண்ட்ஸ்லாம் வர்றாங்க. இப்போ இந்த 2 வீடியோ 1 வீடியோல எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ நம்ம அந்த ரீச் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த யூடியூப்க்குன்னு உள்ள அந்த கிரைட்டீரியா அதை மீட் பண்ணிட்டோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே போட்டு அந்த எந்த வீடியோக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த சேம் மேஷம் வீடியோக்கு தான் வந்து மேஷம் ராசி, அதுக்கு தான் வந்து வியூஸ் நிறைய வந்திருந்தது. அந்த ஒரு வீடியோலேயே எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க. கொஞ்சம் அந்த செகண்ட் வீடியோ போட்டோன்னே அந்த வாட்ச் ஹவர்ஸும் வந்துருச்சு. அதுலேருந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க டெய்லி. இப்போ 1 வீக் தான் ஆகுது, 1 வீக்காகவே எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஓகேங்க. இப்போ இது வந்து எல்லாருக்கும் நடக்காது இல்லையா, எல்லா சேனலுக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா, கரெக்டுங்களா? ஓகே. இப்போ வர்றவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். இப்போ உங்களுக்கே வந்து ஒரு 20வது வீடியோவில் நடந்திருக்கலாம், 30வது வீடியோவில் நடந்திருக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். ஓகே, ஓகேங்க. இப்போ சில பேர் வந்து யூடியூப் கோச்சிங் எதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு, எதுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு நம்ம யூடியூப்லேயே படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லைக் வந்து என்னோடய கோச்சிங் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருப்பேனா, எடுத்தோன்னே ஃபோன் பண்ணால் பேசுவேனா, எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா, இதை நீங்கள் சொல்லி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஷூர். இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், நான் பண்ணதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். மற்ற இப்போ நம்மளாவே வந்து வேற யூடியூப் டிப்ஸ் பார்த்தாலோ இல்லை நம்மளே வந்து செல்ஃபாகவே வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு பண்ணா கூட உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு டவுட் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் ஏதோ டவுட் வருதுன்னா நீங்கள் சாட் ஜிபிடியில் ஏஐல வந்து கேட்குறீங்க இல்லையா, டக்குன்னு அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுது. உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் ஒரு டவுட் வந்து வருது அப்படின்னா டக்குன்னு இவர்கிட்ட நீங்கள் ரீச் அவுட் பண்ணால் இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுதான் எனக்கு அப்படிதான் வந்து நடக்குது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப நான் இவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணதுக்கான ரீசனே அதுதான். ஃபர்ஸ்ட் எனக்கு இன் பிட்வீன்ல டவுட் வந்தா நான் யார்ட்டையுமே கேட்க முடியாது. அப்போ எனக்கு வந்து ஒரு பர்சன் இருந்தா, இது ரிலேட்டடான பர்சன், இந்த ஸ்ட்ரீம்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தா நான் டக்குன்னு ரீச் அவுட் பண்ணி எனக்கான கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டு இமீடியட்டா எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதனாலதான் இவங்களை இப்போ ஒரு ஏஐ மாதிரி இவர் எனக்கு எப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணா கூட, ஐ மீன் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணா கூட இமீடியட் ரெஸ்பான்ஸ் எனக்கு இவங்க கிட்ட இருந்து வந்துடும். மெசேஜஸ்ல ரொம்ப ரெஸ்பான்சிவா இருப்பாரு. கால்ஸ் என்னால அப்ராட்ல இருக்கனால மேக் பண்ண முடியாது. ஸோ மெசேஜஸ் அண்ட் ஜூம் மூலமா தான் நாங்கள் பேசிக்கிறோம். ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்காங்க, இமீடியட்டா எனக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த ராஜவித்யாலா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ். யூ டோன்ட் ஹேவ் டு கேரி த ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்ட். எந்த கொஷின்னாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்க. டக்குன்னு எங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அது பிடிச்ச விஷயம் ராஜவித்யாலயால. ஓகேங்க, ரொம்ப நன்றி. நம்மளுடைய கோச்சிங் இன்னும் முடியல. ரொம்ப நன்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. இதன் மூலிமா யாராவது நம்மளுடைய கோச்சிங் வராங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார். கோச்சிங் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், பலன் பார்க்கணும் அப்படின்னா கோகிலாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.
நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூங்க.